அதே நேரத்துல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம டிசைன் நம்ம பண்ணணும். நம்ம ஸோ ப்ரொஃபஷனலாகவும் பண்ணணும், அட்ராக்டிவாக பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு மெஷினாலேயோ எந்த ஒரு ஏஐயாலேயோ ஹியூமன் ஸ்கில்ஸ் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஹியூமனுக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு. அந்த ஸ்கில் செட்டால தான் அந்த டிசைனுடைய கிளாரிட்டி, அந்த கன்சிஸ்டன்சி, அந்த கலர் தீம்லாம் கொடுக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிராஃபிக் டிசைனர் வந்து ரொம்ப வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கிராஃபிக் டிசைனர் பல நூற்றுக்கணக்கான போஸ்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு. எப்படி வந்து கிளையன்ஸை புரிஞ்சுக்கணும், எந்தெந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு எந்தெந்த மாதிரியா நம்ம டிசைன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த செஷனில் நாங்கள் கற்றுக்க போறீங்க. ரொம்ப குவாலிஃபைடு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெயினர். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செஞ்சு இதை பயன்படுத்திக்கங்க. பாசா பாய், த ஃபோர் இஸ் யுவர்ஸ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம கிராஃபிக் டிசைனிங் இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ டிசைன்னா என்ன ஆக்சுவலா? இப்போ எல்லாரும் டிசைன் சொல்றோம். டிசைன்னா என்னன்னா, டிசைன் வந்து நம்ம ஒரு விஷயத்தை விஷுவல் பண்றோம். விஷுவல் பண்றது வந்து நம்ம வந்து அதை வந்து விஷுவலா காட்டுறது. அதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம், அந்த அதை வந்து விஷுவலா காட்டுறோம் பாத்தீங்களா? இதுதான் வந்து நம்ம டிசைன் சொல்லுவோம். ஆனா இப்போ கிராஃபிக் டிசைனுக்கும் வெறும் டிசைனுக்கு என்ன வித்தியாசம்? உதாரணமா ஒரு சேர் இருக்கு. அந்த சேர்ல வந்து இப்போ நம்ம அதை வந்து யோசிக்கிறோம். இதை வந்து 4 கால் வச்சு உட்கார்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை பிசிக்கலா பண்றோம். ஆனா கிராஃபிக் டிசைன் எப்படின்னா, ஒரு விஷயத்தை யோசிக்கிறத நம்ம வந்து டிஜிட்டலா பண்ணுவோம். ஒரு ஸ்கிரீன்ல ஒரு கம்ப்யூட்டர்ல பண்றோம் ஒரு டிசைன். அது வந்து ஒரு எழுத்தா இருக்கலாம், இல்ல ஒரு இமேஜா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நம்மளோட விஷுவலை நம்மளுடைய மைண்ட்ல இருக்கிறத நம்ம வந்து கண்ணால பாக்குற மாதிரி கொண்டு வர்றது தான் ஆக்சுவலா டிசைன். இப்போ அதை வந்து கம்ப்யூட்டர்ல செய்யறது தான் நம்ம கிராஃபிக் டிசைன் சொல்றோம். ஓகேவா? இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கோம், தெரியுதா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்குது. யாராவது ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்க தெரியுதா? தெரியுது பாய், உங்க வாய்ஸ் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு, உங்க ஸ்கிரீனே தெரியுது. திடீர்னு ஸ்கிரீன் திரும்ப ஆஃப். ஓகே ஓகே, இல்ல எனக்கு காட்டல, அதான் நான் பண்ணேன். இப்பதான் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே நீங்க கூட ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிருங்க, நம்ம பேசுனதெல்லாம் வர வேணாம். ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் இருந்து போட்டுருங்க. ஓகே பை, இது வந்து இந்த கோர்ஸ்ல வந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்றத இந்த இதுல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேன்வா பிளஸ் பேசிக்ஸ் ஆஃப் போட்டோஷாப். இப்போ டிசைன்ல வந்து இப்போ கத்துக்கிறோம், கிராஃபிக் டிசைன் கத்துக்க போறோம்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ வந்து அந்த டிசைன் ஆரம்பிக்கிறதுக்கான பெஸ்ட் டூல் இப்போதைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா கேன்வா இருக்கு. இது ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு டூல் இருக்கு ரொம்ப ஃபேமஸானதுன்னா அது வந்து போட்டோஷாப். ஓகே, போட்டோஷாப் வந்து ரொம்ப ஒரு இன்டெப்தான ஒரு சாஃப்ட்வேர். அதுல வந்து ரொம்ப டெப்தா நம்ம போகலாம். ஆனா வந்து அதை வந்து நம்ம பேசிக்ல இருந்து இது இங்க பார்க்க போறோம். இப்போ இந்த கிராஃபிக் டிசைனை வந்து நீங்க வந்து இந்த பேசிக்ஸ் கத்துக்கிட்ட பிறகு நீங்க ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டாகிராம் போஸ்டர்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான சோஷியல் மீடியா கிரியேட்டிவ்ஸ், ஏதாவது பிசினஸ் இருந்தா உங்களுக்கு அதுக்காக நீங்களே ஓனா கூட கிரியேட் பண்ணலாம். முக்கியமா நம்ம வந்து ரியல் ப்ராஜெக்ட் இங்க இது பண்ண போறோம். அதாவது நீங்களே ஒரு லோகோ கிரியேட் பண்ணி நீங்களே ஒரு நீங்களே ஒரு லோகோ கிரியேட் பண்ணி நீங்களே வந்து ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண போறீங்க. அந்த கிரியேட் பண்ணி அதோடைய மார்க்அப் எப்படி வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பிரசன்டேஷன்ல இதுதான் ப்ராடக்ட், இதுதான் அந்த ப்ராடக்ட்ல இருக்க போற டிசைன் அப்படின்னு பிரசன்டேஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு மார்க்அப்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. அதுதான் உங்களுடைய ஆக்சுவலா ஃபைனல் ப்ராஜெக்டா இருக்க போகுது. அப்போ இது வந்து இப்போ நான் கத்துக்கணும் இது எப்படின்னா, நீங்க நினைப்பீங்க ரொம்ப கஷ்டமா இருக்குமோ டிசைன்றது.
ரொம்ப சிம்பிள் தான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து கேன்வாக்குள்ளேயே போயிருவோம். கேன்வாக்குள்ள போயிட்டாலே உங்களுக்கு வந்து நீங்க டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேன்வாவோட ஸ்கிரீன் தெரியுதா? முகமது ஃபாசில், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? ஆமா ரசம் கேட்டிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு கேன்வா ஸ்கிரீன்? தெரியுது தெரியுது தெரியுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து டிசைன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. நீங்களுமே இப்போ உங்ககிட்ட லேப்டாப் இருந்ததுன்னா இப்போ நீங்க வந்து இதை அப்படியே ஃபாலோ அலாங் பண்ணிக்கலாம். இது நான் என்ன பண்ண போறேனோ அதை அப்படியே நீங்க பண்ணலாம். நீங்களே அப்படியே எடுத்தோடனே இப்போ நீங்க ஒரு டிசைனே பண்ண போறீங்க. அதான் இப்போ வந்து இப்போ நம்ம பண்ண போறோம் ப்ராக்டிக்கலா. இப்போ வந்து இந்த கேன்வா நம்ம ஓபன் பண்ணிட்டோம். இதான் ஹோம் பேஜ். இங்க வந்து நம்ம கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துப்போம். கிரியேட் கொடுத்துட்டோம்னா இங்க காட்டும் என்னென்ன பண்ண போறீங்க. இங்க வந்து எடுத்தோன்னே நமக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இருக்கு. டக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இப்போ பண்ண போறோம். செலக்ட் பண்ணி இப்போ இதுதான் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்டோட பேஜ் லேஅவுட். இப்போ இந்த இந்த கேன்வாஸ் இருக்கு பாத்தீங்களா? இங்கதான் நம்ம டிசைன் எடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பிளெயினான கேன்வாஸ் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்க போறோம். இந்த மேல வந்து கலர் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள் பிரஸ் பண்ணீங்கனாலே இங்க என்னென்ன கலரை வந்து பேக்ரவுண்ட்ல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இங்க இருக்கிற இப்போ ஒரு கலர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கலர் எடுக்கிறேன். இது வந்து நல்லா அட்ராக்டிவா இருக்கும். இப்போ இந்த கலர் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுதான் நம்மளோட பேக்ரவுண்ட். ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டாலே ஆக்சுவலா நமக்கு வந்து நிறைய சாம்பிளான வந்து இது கிடைக்கும். டெக்ஸ்ட் கிடைக்கும் வித்தியாசமான ஸ்டைல்ல. இது நம்ம ஃபர்ஸ்ட்னால நம்ம வந்து இந்த கலர் இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஒரு டெக்ஸ்ட் எடுப்போம். எக்ஸாம்பிள் இந்த பிளஸ் பென்ன்ற இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இருந்துச்சா? இதை கொஞ்சம் மேல எடுத்துப்போம். இதோடைய சைஸை வந்து நம்ம சின்னது பண்ணுவோம். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி சே நம்ம வந்து இந்த கார்னரை கிளிக் பண்ணி அப்படியே நம்ம இழுத்தோம்னா அப்படியே சின்னதாகும். கூட சேர்த்து அப்படியே கையே எடுக்காம ஆல்ட்டையும் சேர்த்து பிரஸ் பண்ணோம்னா சென்டர்ல வந்து அது வந்து சின்னதாகும். இப்ப சின்னதாயிருச்சா? இந்த சைஸ் இப்போ நமக்கு போதும். ஓகே, இதுதான் நம்மளோட ஹெட்டிங்கா இருக்க போகுது. இந்த ஹெட்டிங்ல வந்து இப்போ நம்ம வந்து நமக்கோட டைட்டில் போடுவோம். இப்போ என்ன டைட்டில் போடலாம்? ஓகே, லெட்ஸ் டிசைன் போடுவோம். ஓகேவா? நம்ம டபுள் கிளிக் பண்ணாலே அந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட்டை வந்து போடலாம். இப்போ வெளியே வந்து ப்ரெஸ் பண்ணா அந்த நம்ம சொன்ன லெட்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த கீழே இருக்கிற பெண்ணையும் டபுள் கிளிக் பண்ணோம்னா அங்கேயும் நம்ம என்ன போட போறோம்? டிசைன். அதை அப்படியே போட்டுடலாம். வெளியில ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். இப்போ லெட்ஸ் டிசைன் வந்துருச்சு. ஓகேவா? சிம்பிளா வந்து இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். இதோட சப் ஹெட்டிங் மாதிரி இங்க ஆட் சப் ஹெட்டிங் இருக்கா? இதை ப்ரெஸ் பண்ணும். ப்ரெஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சப் ஹெட்டிங் வரும். இப்போ இந்த மாதிரி டார்க்கான பேக்ரவுண்டுக்கு பிளாக் வந்து ரொம்ப டார்க்கான பேக்ரவுண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த பிளாக் வந்து ஒயிட்டா பார்த்து இங்க டெக்ஸ்ட் கலர் இருக்கும். டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட் ஃபாண்ட்ல இருக்கும்போது டெக்ஸ்ட்ல போனீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணோன்னா எல்லா கலரும் வந்துடும். இதுல நம்ம ஒயிட் இருக்கு. ஒயிட் செலக்ட் பண்ணி ஓகேவா? எஸ், இட்ஸ் ஈஸி அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். திரும்பி நம்ம வெளியே ப்ரெஸ் பண்ணுவோம்.
இதுல ஏதாவது டவுட் இருக்கா இப்ப பண்ணது வரைக்கும்? சார் குட் ஈவினிங், குட் மார்னிங் சார். சொல்லுங்க. சார் நான் இப்பதான் சரி. ஜாயின் பண்ணேன். நான் ஆக்சுவலி இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறது தெரியாது. பட் திடீர்னு பார்த்தா மெசேஜ் பார்த்தேன். இப்போ எவ்வளோ நேரம் சார் கிளாஸ் எடுத்து? சாரி ஃபார் இன்டர்ஃபர் சார். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா. கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ஓகே சார். இப்போ இப்- நீங்க இது கேனோ எடுக்கிறீங்களா சார் நீங்க? ஆமா, கேமரா பிளஸ் பேசிக் சார். இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரெக்கார்டட் செஷன் இருக்கு. இப்போ நீங்க மிஸ் ஓகே பண்ணிட்டு அதை வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் செஷன் வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே 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 சார். ஓகே சார். இப்போ இப்போ இந்த கிளாஸ் நான் ஒரு 10-20 மினிட்ஸ் மிஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ரைட் சார்? இல்ல, ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகுது. ஒன்றும் இல்லை, நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகேவா? சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். ஓ எஸ், இட்ஸ் ஈஸி இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? இப்போ இதே டெக்ஸ்ட் வந்து திருப்பி எனக்கு வேணும் அப்படின்ற போது ஆல்ட் பட்டன் ஆல்ட் பட்டன் அமைக்கி அந்த டெக்ஸ்ட்டை பிரஸ் பண்ணி அப்படியே இழுத்தோம்னா அது அப்படியே காப்பி ஆயிடும். ஓகேவா? இப்படி வச்சுப்போம். இப்போ இங்க டபுள் கிளிக் பண்ணி யூ கேன் டூ இட் டு, நீங்களும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் கேப் அதிகமா இருக்கு, நம்ம இழுத்து இந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த இந்த ஃபாண்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இதை நம்ம இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணலாம். இங்க ஃபாண்டோட நேம்ஸ் இருக்கு. இதை கிளிக் பண்ணும்போது என்னென்ன ஃபாண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்றது இந்த லெஃப்ட் சைட்ல வந்துடும். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபாண்ட், இந்த மேல இருக்கிற ஹெட்டிங்க்கு செட் ஆகுற மாதிரி ஃபாண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். சைஸ் சின்னதா இருக்குனாலும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்த ஃபாண்ட் சைஸ் இருக்கு, இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசா வேணும் அப்படின்னா நம்ம இங்க டைரக்டா டைப்பும் பண்ணலாம், இல்லைன்னா ட்ராக் டவுன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லெட்ஸ் டிசைன் இட்ஸ் ஈஸ். ஓகேவா? இப்போ இன்னொரு கீழே வந்து கால் டு ஆக்ஷன் கொடுக்க போறோம். இது வந்து ஒரு சிம்பிள் போர்ஷன், டிசைன் பண்ணுவோம், ஈஸி, நீங்களும் பண்ணலாம். இப்போ இதை வந்து ஒரு கோட்ஸோட முடிக்க போறோம். ஓகேவா? கோட்ஸ் பண்றதுக்கு நம்ம சேம் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுவோம். சேம் ஃபாண்ட் அதே மாதிரி ஆல்ட் அமைக்கி ட்ராக் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணு, கீழே வரும். ஓகே, ஸ்டார்ட் சிம்பிள், வெளியில ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு கண்டினியூ ஃபார்வர்ட். இப்போ இருக்கா? இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம காப்பி பண்ணோம், ஆனா இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, இந்த ஹெட்டிங்கும் காப்பி பண்ணலாம். இப்போ எப்படின்னா இது ரெண்டு டெக்ஸ்ட், ரெண்டு ஃபாண்ட்டை சேர்த்து குரூப் பண்ணிடலாம். இங்க மேல அன்குரூப் கார்டு பார்த்தீங்களா? நீங்க அன்குரூப் பண்ணீங்கன்னா ரெண்டு டெக்ஸ்டும் தனித்தனியா என்ன பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட்டை அதே போல நம்ம ஆல்ட் பிரஸ் பண்ணி காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணி அதே போல இப்போ நமக்கு கோட்ஸ் வர மாதிரி காட்டு. திருப்பி அதை ஆல்ட் அமைச்சு திரும்பி காப்பி பண்ணுங்க. திருப்பி கோட்ஸ் முடிகிற மாதிரி வந்துச்சு, வச்சு நம்ம இதை வச்சுக்கலாம். ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா okay. இப்போ இந்த கோட் இருக்குல்ல, இந்த கோட் வந்து ஆக்சுவலா சென்டர்ல வரணும். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த எல்லா டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணி குரூப் இருக்கும்,
குரூப் அமைக்கிட்டீங்கன்னா நம்ம இப்போ இதை மூவ் பண்ணோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆகும். சென்டர்ல அலைன் ஆகுதா? இப்போ நம்ம அதை விட்டு ஓகேவா? இப்போ நம்மளும் வந்து என்ன பண்றோம், இதை நீங்க அப்படியே ஃபாலோ அலாங் பண்ணீங்கன்னா நீங்களே ஒரு போஸ்டர் வந்து சிம்பிளா ரெடி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து இப்ப என்ன இல்லை, நீங்க வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது டிசைன். ஆனா வந்து நீங்க போனீங்க, கிரியேட் கொடுத்தீங்க, ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணீங்க, ஒரு டெக்ஸ்ட் இருந்தது டெக்ஸ்ட் போட்டீங்க, அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணீங்க, அவ்வளவுதான். எடிட் பண்ணி அந்த ஒரு டெக்ஸ்டையே காப்பி பண்ணி நீங்க வந்து மொத்த இதையும் டிசைனு கிரியேட் பண்ணிட்டு இவ்வளவுதான் ஆக்சுவலா டிசைன். ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான ஒரு இதுதான், கான்செப்ட் தான். இந்த டிசைன் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இதே மாதிரி உங்களாலேயும் பண்ண முடியுமா? நீங்க இருக்கீங்களே, உங்களுக்கு அன்மியூட் பண்ணி பேச முடியுமா? நான் சொன்னது ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ? இல்ல சார். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதே மாதிரி உங்களால பண்ண புரியுது. முடியுமா? பண்ணலாம். ஓகே. இது வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங், ஓகேவா? இப்போ இது எப்படி வேலை செய்யும்னா உங்களுக்கே இப்போ வந்து காமிச்சோம். இப்போ ஜூம் மூலியமா இப்போ ஆன்லைன்ல நம்ம எடுக்கிறோம். இதே மாதிரிதான் லைவா வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது. அதே போல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளாஸுக்கு பின்னாடி ஒரு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. இந்த அசைன்மெண்ட் வந்து நீங்க பண்ணீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். அந்த ப்ராக்டிஸோட சேர்த்து என்ன பண்ணலாம், நீங்க வந்து இதுல இது எனக்கு பண்ண முடியல, வேற ஏதாவது டவுட்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா கேட்கலாம். இப்போ நம்ம வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ன்ற வந்து ஒரு இது வச்சிருப்போம். ஒரு சிஸ்டம் வச்சிருப்போம். அந்த சிஸ்டம் மூலயமா வந்து ஆக்சுவலா நான் எப்படி ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் ஒர்க் ஆகுமோ அது மாதிரி வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்க வந்து இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். ஆக்சுவலா இந்த கோர்ஸோடைய டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மண்டேல இருந்து தேர்ஸ்டே வரைக்கும் இதே டைமிங் தான். காலையில வந்து 11ல இருந்து 12 வரைக்கும். நீங்க இந்த கோர்ஸ் படிக்கிறது கண்டிப்பா உங்ககிட்ட லேப்டாப் வேணும். ஏன்னா வந்து போட்டோஷாப் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி வரும். நீங்க வந்து அது வந்து போட்டோஷாப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வந்து எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல போட்டோஷாப் என்கிட்ட பண்ண முடியாதுன்னா நீங்க வந்து யூடியூப்ல போட்டாலே போட்டோஷாப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொன்னாலே அங்கே அதுலயே நிறைய வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்து நீங்க பண்ணலாம். அதே போல நம்ம சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி நீங்களே ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணுவீங்க, அதோட மார்க்அப்ஸ் ரெடி பண்ணுவீங்க. இதுதான் நம்ம ஃபைனல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே நம்ம எல்மு ஓப்பன் ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு இந்த கோர்ஸோட கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் வந்து எவ்வளவு ஒர்த்து அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்குறாங்க. இந்த கோர்ஸ் வந்து 999 போட்டிருக்கீங்க, ஆக்சுவலா வந்து இது வந்து கம்மி பண்ண முடியுமான்னு கூட சில பேர் கேட்குறாங்க. ஆனா வந்து இது ஆக்சுவலா வந்து ஒரு 10,000க்கு மதிப்புள்ள கோர்ஸ் மாதிரி தான். ஏன்னா வந்து நம்ம நம்ம சொன்னது வந்து கம்மி தான். ஆக்சுவலா நீங்க லேர்ன் பண்ண போறது, நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு இந்த கோர்ஸ் முடிக்கும் போது நீங்களே வந்து ஒரு டிசைனரா ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நான் வச்சிருக்கிற நாலேஜ் நான் உங்ககிட்ட அப்படியே தான் சொல்ல போறேன். இவ்வளவு இந்த இதுக்கு நான் இவ்வளவுதான் சொல்லணும் அப்படின்னா இல்ல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண தான் போறேன். அது மூலியமா டிசைன்னா இப்படிதான், இதுதான் கான்செப்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இந்த ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம வந்து அலாட் பண்ணிருக்கோம். அதனால நீங்க வந்து இதுக்கப்புறம் இந்த இதுல ஜாயின் பண்ண நினைச்சா நீங்க வந்து 999 வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் ரெகுலர் கிளாஸஸ். ஓகேவா? இப்போ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல இப்போ ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இதுல ரிகார்டிங் இந்த கோர்ஸ்ல இருக்கு, இல்ல நம்ம சொன்னதுல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தெரிவிக்கலாம்.
யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, கிளாஸஸ் புரிஞ்சிருக்கும் நம்ம நம்புறேன் நான். கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணுங்க. ஏன்னா வந்து லிமிடெட் சீட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 20 சீட்ஸ் தான் அந்த ஆஃபர் இருக்கு. 1000 ருபீஸ் ஆஃபர். 20 சீட்ஸை தாண்டி போச்சுன்னா அந்த ஆஃபர் கிடையாது. ஓகேவா? அதனால வந்து லிமிடெட் சீட்ஸ்னால தயவு செஞ்சு சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. கிளாஸஸ்க்கு வந்து லைவ் கிளாஸ் நாங்கள் கொடுத்துருவோம், ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். நாங்கள் இது எதுக்கு நாங்கள் கொடுக்குறோம்னா, சம்டைம்ஸ் லைவ்ல வந்து நீங்க கிளாஸ் வந்திருப்பீங்க, இல்லை வராம கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு. கிளாஸஸ் வந்திருந்தாலுமே அந்த ஏற்கனவே நடத்தின கிளாஸஸ் ரிவைஸ் பண்றதுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது வந்து 100% ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஷாப். இது வந்து தியரி எக்ஸாம்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலா உங்களை பண்ண வச்சுதான் சர்டிஃபிகேட்டை அங்கே கொடுப்போம். நாங்கள் உங்களை வந்து பண்ண வைக்காம சரி கொடுக்க மாட்டோம். இது உண்மையிலேயே கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இது. இந்த கோர்ஸ் வந்து 1000 ருபீஸ்க்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தா வேற எங்கேயும் கிடைக்காது. அதனால இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ட்ரெயினர் இருக்காரு, எந்த கொஸ்டின் இருந்தாலும் நீங்க ஓப்பனா கேளுங்க. வேலுமணி இருக்கீங்களா? நீங்களும் உங்களை அட்மிட் பண்ணிக்கங்க, நீங்க தாராளமா கேட்கலாம். வேலுமணி இருக்க. இப்போ என்ன பிரச்சனைனா, என்னோட நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து மார்க்கெட்டிங்ல இருக்கு. நான் பார்மா இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்றேன். என்னோட நேச்சர் ஆஃப் ஜாப் டாக்டர் பார்க்கறதுக்கு இது மாதிரி என்னோட ஜூனியர்ஸோட ஜாயின் இருக்கு. நான் இப்போ வந்து நான் லேப்டாப்ல வச்சுட்டு நான் அவங்களோட பண்ண முடியாது. என்னால வீக்கெண்ட்ல தான் அட்டன் பண்ண முடியும். வீக்கெண்ட் இது மாதிரி இப்போ சண்டே நான் உங்களுக்கு கிளாஸ் நான் எப்போ ஆரம்பிச்சிருந்தாலும் பகல் பார்த்தா ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு சாட்டர்டே சண்டே தான் எனக்கு டெய்லி பேசிஸ். நீங்க சொல்றது நல்ல யூஸ்ஃபுல் தான், பட் என்னோட நேச்சுரல் ஜாப் ப்ரொஃபைலுக்கு என்னால சூட் ஆகாது. இதுதான் நான் என்னால யோசிக்கிறேன். மற்றபடி எனக்கு ஃபீஸ் பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதாவது நம்ம வந்து ரெக்கார்டர் கிளாஸஸ் கொடுக்குறோம். அந்த ரெக்கார்டர் கிளாஸை பேஸ் பண்ணி நீங்க ப்ராஜெக்டை முடிச்சா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க செஷன் நான் இல்லைனா கூட ரெக்கார்டட் பார்த்து என்ன நான் 3 ஹவர்ஸ்ல நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்றீங்க என்ன? ஆமா ஆமா, அப்படிதானே டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க இப்போ இந்த கிளாஸஸ் என்ன சப்ஜெக்ட் நீங்க எடுத்தது? கேன்வா சப்ஜெக்டா இல்ல போட்டோஷாப்பா? நான் 10 கேன்வா, மினிட்ஸ். போட்டோஷாப்பு, அந்த போட்டோஷாப்ல இருந்து எப்படி நம்ம மார்க்அப் ஃபைல் எடுக்கிறது, ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய ஒர்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்றது எல்லாமே இருக்குது. ஓகே 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 சார். அதுதான் கேட்டேன். நான் என்ன கேன்வா வந்து நானும் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரை பண்றேன். பட் எனக்கு இன்னும் சப்ஜெக்ட் அவ்வளோ கிளியரா இல்லை. ஒருவேளை நீங்க கேன்வா சப்ஜெக்ட் இதாக எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே சார். கேன்வா மட்டும் இல்லாம போட்டோஷாப் இருக்கு, அப்புறம் ஏஐ இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்குங்க. சரிங்களா? ஸோ கிராஃபிக் டிசைனிங்கிறது கடல் மாதிரி. ஓகே சார். அதை வந்து நம்ம வந்து யூடியூப்ல பார்த்து நம்ம வந்து யூடியூப்ல ஃப்ரீ தான் எல்லாமே. அதை வந்து கத்துக்கணும்னு நினைப்போம். ஆனா நமக்குன்னு ஒரு டெடிகேட்டட் டீச்சர் இருக்கணும். அந்த நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவர் இருக்கணும். அப்பதான் அதை கத்துக்க முடியும். நீங்க என்ன ஜாப்ல இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் பார்மா இண்டஸ்ட்ரியில இருக்கேன். மெடிக்கல் பார்மா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. ஓகே, குட். ஆமா. அதே மாதிரி சிஸ்டர் தமிமா, அதே மாதிரி வந்து பிரதர் ஃபாசில், உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. இந்த செஷனை முடிச்சுக்கலாம் நம்ம. சார் ரெக்கார்டிங்ல பார்த்து முடிச்சா அந்த ப்ராஜெக்ட் ஃபைனல் ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? பண்ண முடியும். சில நீங்க டைம் ரெக்கார்டிங் மட்டும் நீங்க எடுக்க முடியல, ட்ரெயினர் உங்கள்கிட்ட இருப்பாரு. கூகுள் கிளாஸ் ரூம்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த கூகுள் கிளாஸ்ல நீங்க தாராளமா கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்க லைவ் கிளாஸ் சில டைம் அட்டெண்ட் பண்ண முடியல. ஏன்னா பார்ட் டைம் ஜாப் அட்டெண்ட் பண்ண முடியாட்டியும் டவுட்ஸ் நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க டவுட்ஸ் மட்டும் நம்ம அந்த கூகுள் கிளாஸ்ல கிளாரிஃபை பண்ணி இந்த வீடியோஸ் ரெக்கார்டிங் வீடியோஸ் பார்த்து ஃபைனல் ப்ராஜெக்ட் முடிச்சிடலாம்ல? ஆமா ஆமா ஆமா. உங்களை ஃபைனல் ப்ராஜெக்ட் முடிக்காம இந்த கோர்ஸ் நாங்க சர்டிபிகேட் கொடுக்க மாட்டோம். நாங்க உங்களை ஃபைனல் ப்ராஜெக்ட் முடிக்க வைக்கிறதா எங்க நோக்கம். சும்மா வந்து கோர்ஸ் ஒரு மாசம் முடிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. நாங்க என்ன உங்களை பண்ண வைக்கிறோம். இந்த போஸ்டர் பாக்குறீங்களா? ஆமா சார். இந்த ஸ்கிரீன்ல போஸ்டர் தெரியுதாமா உங்களுக்கு? தெரியுது சார். இந்த மாதிரி உங்களை போஸ்டர் உங்களை பண்ண வைக்கிறது தான் எங்க நோக்கம்.
புரியுது சார், புரியுது. இது வந்து தியரிட்டிக்கலா சும்மா வந்து எப்படி சொல்றது, ஒரு மாசம் கோர்ஸ் நம்ம அட்டன் பண்றோம், அந்த ஒரு மாசம் முடிச்ச உடனே நமக்கு சர்டிபிகேட் கிடைச்சிரும். இது வந்து அதுல எந்த பயனுமே இல்லை. புரியுது சார். ஒரு பட்டிமன்ற மாதிரி லைவ் லைவ் கிளாஸ் நீங்க எடுத்துக்கிட்டு சும்மா வச்சுட்டு அவங்க பேசுறாங்க, நீங்க ஸ்க்ரீன் பண்றதை பாக்குறீங்க, அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. லேப்டாப் இருக்குன்னு எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் தான். அவங்க சொல்ற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க பண்ணி பார்க்கணும். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு. சோ நீங்க பண்ணாதான் உங்களுக்கு புரியும். உங்களை பண்ண வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. ஓகே சார். சரிம்மா, கிளாஸ் முடிச்சுக்கலாம். இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாமா? சார் ஃபீஸ் பேமெண்ட்லாம் எப்படி சார் பண்ணும்? ஃபீஸ் பேமெண்ட் வந்து நான் நம்பர் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க 2 பேரும். இல்லாட்டி பாசாபாய் நம்பர் உங்கள்கிட்ட ஸ்கில் போஸ்ட்ல இருக்கும். ட்ரெயினரோட நம்பர் உங்க போஸ்ட் நம்பர் வந்து போஸ்ட்ல இருக்கும். அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஃபீஸ் டீடைல்ஸ்க்கு ஒரு QR கோட் அனுப்புவோம். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். டைமிங் வந்து இதே டைமிங் தானா 11 o'clock இல்லை டைமிங் சேஞ்ச் Thank you. ஆகுமா சார்? சேஞ்ச் பண்ணணுமா உங்களுக்கு? சப்போஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு கேட்குறேன். இல்லை ரெகுலர் டைமிங் இதே தான் இருக்குமா இல்லை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குமா? அல்ல, as per your convenience தான் கேட்குறோம். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்குறோம் நாங்க. இல்லை பார்ட் டைம் ஜாப்க்கு போட்டுனா ஆஃப்டர்நூன் தான் ஃப்ரீயாக இருப்பேன். ஆஃப்டர்நூன் மேலே தான் ஃப்ரீயாக இருப்பேன். மார்னிங் பார்ட் டைம் ஜாப் போனால் லைவ் அட்டன் பண்ண மாதிரி, ரெக்கார்டிங்னா ஓகே. அப்பனா நாங்க வந்து ட்ரெயினர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்கள்ட்ட கண்டிப்பா நாங்க ஃபைனல் இன்ஃபர்மேஷன் சொல்றோம். ஓகேவா? ஓகே சார். ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.